ஏங்க நேற்று ஐபிஎல் பார்க்கலையா? வாங்க நான் சொல்கிறேன். மார்ச் 28, 2026 அதாவது நேற்று ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. டிஃபெண்டிங் சாம்பியனான ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மேட்ச் நடக்குது. டாஸை வின் பண்ண ஆர்சிபி பவுலிங்கை சூஸ் பண்ண, அப்படியே திரும்பி பார்த்தா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லைனப்பில் அபிஷேக் சர்மா, ஹெட்டு, கிஷனு, கிளாஸ்னு பொப்பா ஹேசல்வுட் வேறு இல்லை. நாங்களாம் நினச்சோம் ஒரு 250 போகுன்ட்டு. ஆனால் இங்கே நடந்த கதையே வேறு. ஹைப்பே இல்லாமல் வந்த டுஃபி ஒரு 3 தரமான விக்கெட் எடுக்க தடுமாறி போனாங்க எஸ்ஆர்ஹெச். கிஷனும் கிளாஸனும் சேர்ந்து ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப்பை போட்டு 22 பாலுக்கு 31 ரன் அடித்து கிளாஸன் அவுட் ஆகிறாப்புல. தலைவன் கேப்டனான கிஷனு ஒரு 8 4 அடித்து 5 6 அடித்து 38 பாலுக்கு 80 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆகிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து அங்கித் வர்மா ஒரு மினி ருத்ர தாண்டவம் ஆடி ஒரு 20 ரன்னில் இருக்கும்போது ஒரு கேட்சை கிங் கோலிக்கு தராப்புல. அவரும் அதை யூஸ் பண்ணி அடுத்த ஓவரில் 2 சிக்ஸு ஒரு 4 அடித்து 18 பாலுக்கு 43 அடித்து அவரும் இன்னிங்ஸை முடிக்கிறாப்புல. அப்புறம் எஸ்ஆர்ஹெச் டோட்டலாக ஒரு 201 அடித்து 202 டார்கெட்டை ஆர்சிபிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண வந்த ஆர்சிபி வேர்ல்டு கப்லேயே ஃபார்மில் இல்லாத சால்ட்டு செகண்ட் ஓவரில் அவுட் ஆகிறாப்புல. அதுக்கப்புறம் கோலி கொஞ்சம் தட்டி தடுமாற படிகள் ஒரு இறங்கி ஒரு மினி ருட்டு தாண்டவும் அவரும் ஆடி கோலி ஸ்ட்ரைக்கை மாற்ற படிகள் போட்டு புரட்டின்னு எடுக்க 21 பாலுக்கு 61 ரன் அடித்து 7 4 4 6 அவரும் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் கேப்டனாக வந்த படிதர் ஒரு 3 6 அடித்து 2 4 அடித்து அவரும் அவுட் ஆகிறாப்புல. ஜெயிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபைனலாக கோலியும் டிம் டேவிட்டும் சேர்ந்து மேட்சை முடிக்கிறாங்க. கோலி 69 ரன் அடித்து 5 6 5 4 அடித்து நாட் அவுட்டில் மேட்சை முடிக்கிறாரு. எனக்கு என்னமோ இந்த வருஷம் கன்ஃபார்ம் ஒரு கப்பு இருக்குன்னு தான் தோணுதுங்க.